Hi, hello, Captain Team நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் and welcome to the show. இது வாலிப வயசு with me கண்ணன். யூசுவலா வாரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க எல்லாரோட வர்க் பிரஷரையும் வந்து சமாளிக்கிறதுக்காகவே நம்ம விதவிதமான கேமா வந்து நம்மளோட குழு வந்து என்னலாம் வந்து டிஃபரெண்டா ஆக்சுவலா என்ஜாய் பண்ண வைக்கலாம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நிறைய கேம்ஸ் ஆக்சுவலா வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம எங்க வச்சு பிளான் பண்ண போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா திவ்யாஸ் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட். வந்து இவங்க வந்து மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, இவங்க அகாடமி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பிரைடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே ஆக்சுவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் இன்னையோட எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபன் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஃபியூச்சர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஃபியூச்சர் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வர வைத்துருவோமா? கமான் கைஸ். உங்க எல்லாரையுமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பாட்டு ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. மேடம் பாடலாமா? கொஞ்சம் மைக் எடுத்துக்கிட்டா ஓகே. நான் ஆக்சுவலாக பாடுறேன், பட் ஆனால் ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா வந்து சமாளிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸ்ருதி மட்டும் ஏற்றிக்கிறேன். ஓகே. இன்பத்தை கருவாக்கினால் பெண், இன்பத்தை கருவாக்கினால் பெண், உலகத்தை மனிதனை உருவாக்கினால் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினால் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் வினையற்ற செல்வம் பெண், விலையற்ற செல்வம் பெண். இது நான் பாடுங்க இவங்க எல்லாருமே பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இவங்க கூட தான் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். தோ என் பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் இந்த அகாடமியோட ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட அவங்களோட நேம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். ஹாய் மேம். ஹாய் மேம், உங்களோட நேம்? திவ்யா. திவ்யா. ஸோ அப்போ இதுக்கு ஓனர் நீங்கள் தானா? கண்டிப்பாகவே. ஓகே. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு பாட்டு பாடினேன் இல்லையா, ஸோ சூப்பராக இருந்திருக்கும், கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு டேலண்ட் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக உமன் எத்திக்னாவே மல்டி% டேலண்டாக தான் இருப்பாங்க. ஏதாவது வாட் எவர் எதுவுமே கொடுத்தா வந்து செய்ய முடியாதுன்ற விஷயம் இருக்கவே இருக்காது. அது உண்மைதாங்க, 100% உண்மை தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கோலம்லேருந்து ஒரு மெஹந்திலேருந்து எல்லா ஆர்ட்டு தெரியாதமே இல்லை. அதே மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் தான் நாங்கள் வந்து உமன்ஸ் வந்து. அதனால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் செய்வோம். ஜஸ்ட் இன்றைக்கி நிறையவே நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஜஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஜஸ்ட் ஒரு சிங்கிங் பாடலாம். பாடலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ரெடி? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையமா உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணு, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல, எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல, நிலையா நில்லாது நினைவு வரும் நிறங்களே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. ஸோ ஆக்சுவலாக இவங்க பாடுறது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களே உங்களை கை தட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு, பிகாஸ் நம்மளுக்கு வேறு யாரும் கை தட்ட மாட்டாங்க, நம்ம தான் கை தட்டணும். அண்ட் வந்து இவங்க பாடுறதுல ஆக்சுவலாக வந்து உங்கள் பாடலாம் கேட்டு நான் வந்து மயங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து வியூவர்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்குள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இவங்க இதெல்லாம் பேசும்போதே அவங்களுக்கே ஆக்சுவலாக வந்து சிரிப்பு பொங்கிட்டே இருக்கு. பட் என்னதான் இவங்க இவ்வளோலாம் சிரிச்சாலும் நான் வந்து ஆங்கரிங் அப்படின்னு வரும்போது நான் வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆயிடுவாங்க. ஸோ வந்து நம்ம இதெல்லாம் ஃபன்னு அப்படின்னு போயிடுச்சு. பட் இதுக்கப்புறமா வந்து நம்ம கேமுக்குள்ளே போய் ஆகணும். ஸோ கேமுக்குள்ளே போகலன்னா இவங்களோட மற்ற டேலண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வெளியே தெரியாது. ஸோ அதனால நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கேம் பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஊதி காட்டு, முடிஞ்சா உடச்சு காட்டு. ஏதாவது உங்களால கெஸ் பண்ண முடியுதா இதை கேட்கும் போது? உதைக்கணும் இல்லைங்க, உடைக்கணும். கரெக்டா? ஓகே, யா, ஊதணும் உடைக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்க கெஸ் பண்ணிட்டாங்க ஊதணும் உடைக்கணும்ன்றது. பட் ஆனால் இதில் வந்து நாங்கள் ஒரு சின்ன ட்விஸ்டர்ஸ்லாம் வச்சிருக்கோம். பிகாஸ் ட்விஸ்ட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது, கேம் சுவாரஸ்யமாக போகாது. ஸோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ஆஃப்டர் ஆல் ஒரு பலூன் தானே. ஓகே, சிறப்பாக சொல்கிறாங்க. பட் அவங்க ஊதி காட்டுறாங்களா இல்லை முடிஞ்சா உடச்சு காட்டுறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த டீம்லேருந்து ஒரு 2 பேர், இந்த டீம்லேருந்து ஒரு 2 பேர் தான் இந்த கேம் வந்து விளையாட போறீங்க. ஸோ இந்த கேமை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பலூன் இருக்குங்க. எங்ககிட்ட இருக்க பலூனை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஊத போகிறீங்க. ஓகேங்களா? எங்ககிட்ட இருக்க பலூனோட சைஸ் எல்லாமே வந்து செம்ம பெரிய பலூன் இது. ஸோ இந்த பலூனை வந்து இவங்க வந்து ஊத போகிறாங்க. இதை ஊதி முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து இவங்களே தான் உடைக்க போகிறாங்க. பட் ஆனால் இவங்களோட கோ பார்ட்னர் மாதிரி இன்னொருத்தர் அவங்க டீம்லேருந்து நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ 2 பேர் சேர்ந்து இந்த பலூனை உடைக்க போகிறீங்க. இந்த உடைக்கிறதுல வந்து நம்ம சும்மா அடைப்பட்டி அடப்பி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாது. இல்லை, ஆக்சுவலாக இது எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். இல்லை பரவாயில்ல, இது வந்து என்னால் வந்து எப்படி உடைக்குதுன்னு செஞ்சு காட்ட முடியல. ஸோ எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டைலில் வந்து அன்பை எப்படி பரிமாறுவாங்க கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ அப்படி தான் ஆக்சுவலாக வந்து இந்த பலூனை இவங்க வந்து உடைக்க போகிறாங்க. ஸோ ஒருத்தர் ஊத போகிறீங்க, ஊதுனவங்க கூட இருக்கவங்க கூட நீங்கள் வந்து பலூனை உடைக்க போகிறீங்க, ஹக் பண்ணியே உடைக்க போகிறீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து இந்த கேமு. ஊதி காட்டு, முடிஞ்சா உடச்சி காட்டு. ஸோ இந்த சைட்லேருந்து யார் வந்து வர போகிறீங்க ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு? நீங்கள் வரீங்க. உங்களோட பார்ட்னர் அப்படியே 2 பேர் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, வந்துட்டீங்களா? இல்லை நானாக கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, விட்டுருங்க. இந்த சைட்லேருந்து யார் வர போகிறீங்க? நீங்கள் 2 பேரும் தான். ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் பலூன் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஊத ஸ்டார்ட் பண்ணிங்களா? இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான டைம் 1 minute. ஸோ 1 minuteக்குள்ளே ஒரு பலூன் இல்லைங்க, ஒரு பலூன் நீங்கள் ஊதி எத்தனை பலூன் உடைக்கிறீங்க அப்படின்றது தான் கேமு. ஒரே ஒரு பலூன் கிடையாது. நான் பலூன் எடுத்து கையில் வச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை உடைக்கிறீங்களோ அவங்க ஆப்போனன்ட் டீம் அத்தனை உடைச்சாங்கன்னா அவங்க வின்னிங், அவ்வளோதான். ஓகே, நல்லா ஞாபகம் இருக்குல்ல, எத்தனை பலூன் உடைக்கணுமோ அத்தனை பலூன் உடைக்கணும். ஓகேங்களா? Your time starts now. சீக்கிரம் பலூன் பண்ணுங்க. 1 minute முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, கமா நீங்க வாங்க, இங்க வாங்க, 2 பேரும் இங்க வாங்க. எங்க கேமரால இருந்து ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்ற இருக்கே பார்க்கலாமா? கீழே அதாவது நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எப்படி மாட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஒரு பலூனை வாங்கின உடனேவே டக்குன்னு உடையுது அப்படின்னும் போதே நான் கொஞ்சம் யோசிச்சேன் இவ்வளோ ஸ்பீடா உடைக்கிறாங்கன்ட்டு. அவங்க பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த டீம் வந்து ஃபவுல் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம், அடுத்த டீம் வர வச்சிருவோம். ஆமா, நீங்களே இந்த மாதிரி கல்லாட்டெல்லாம் ஆடாதீங்க, நீங்களாச்சும் உண்மையா ஆடுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கமான் உடைங்க. வாவ், அடுத்த பலூன். கமான். வாவ். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து 2 பலூன் உடைச்சிருக்காங்க. முன்னாடி இந்த டீம் உடைக்கவே இல்லை. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 secondsக்குள்ள இவங்க வந்து முடிச்சிருக்காங்க. இந்த கேம் வந்து நம்ம வந்து செம்ம ஃபன்னா இருந்தது அப்படின்றது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே ஃபன்னோட இவங்க கூட நானும் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடுறேன். நம்ம பார்த்துட்டு இருக்க ஷோ இது வாலிப வயசு.